இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை இருந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு மனிதநேய செம்மல் விருது வழங்குவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை நல்கிய இந்த விழா குழுவினருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனுடைய வாக்குக்கு என்று எடுத்துக்காட்டாக இருப்பவர் ஐயா ரூஸ்வெல்ட் அவர்கள். அவரை பற்றி உங்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும். அவரோடு நண்பர்களாக நீண்ட நாட்களாக அவரோடு பயணிக்கிறீர்கள் நீங்கள்லாம். அவரை உங்களுக்கு ஒரு சிறந்த வங்கியாளராக, சிறந்த மனித நேயராக, சமூக ஆர்வலராக, பெரிய இலக்கியவாதியாகத்தான் தெரியும். அதற்கு பின்னாலே அவர் பிறந்து வளர்ந்த பின்புலம், அவர் எந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்பது நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தஞ்சை மாவட்டத்திலே பட்டுக்கோட்டை அருகே ஆலடிக்குமுலை என்ற ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்திலே ஒரு மிகச் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். பட்டுக்கோட்டையிலே அரசு பள்ளியிலே பயின்று தன்னுடைய கடின உழைப்பாலும் நேர்மையாலும் சிறிது சிறிதாக வளர்ந்து ஒரு வங்கி அதிகாரியாக பொறுப்பேற்று அந்த துறையில் ஒரு சிறப்பான பணி செய்து நன்மதிப்பையும் நற்பெயரையும் பெற்றவர் ஐயா ரூஸ்வெல்ட் அவர்கள். எங்கள் பகுதி, நான் அவர் ஊருக்கு அருகிலே உள்ள சிறிய கிராமத்திலே பிறந்தவன். எனக்கு ஒரு உறவினர் கூட. நாங்கள் எல்லாம் ஒரு சாதாரண ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள். முதல் தலைமுறை கல்லூரிக்கெல்லாம் பள்ளிக்கு சென்ற முதல் தலைமுறையே நாங்கள் தான். அங்கே எங்களையெல்லாம் ஆதரித்து ஊக்கப்படுத்தி வளர்த்துவதற்கெல்லாம் பெரிதாக யாரும் இல்லை. நாங்களாகவே எங்களுடைய சொந்த முயற்சியில் இந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள். ஐயா ரூஸ்வெல்ட் அவர்கள், நான் அப்போ அந்த காலத்திலே நான் பள்ளியில் படிக்கின்ற காலங்கள், நான் சொல்வது 1970களில், அதற்கு பின்னாலே 80களில் நான் கல்லூரிக்கு வந்த பிறகு அவர் பெரிய ஒரு மரியாதைக்குரிய மனிதராக அந்த பகுதியில் போற்றப்படுவார். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ரூஸ்வெல்ட் பெரிய ஆளுங்க, பேங்கில் இருக்காரு, இதை பண்ணுவார்லாம் பெருசாக பேசுவாங்க. நான் சென்னைக்கு கல்லூரி படிப்பதற்கு வரும்போது 1980ல் தான் அவர் எனக்கு பழக்கமானார். நான் 82ஆம் ஆண்டிலிருந்து நினைக்கிறேன் அவரோடு நெருங்கி பழகிறேன். அவருடைய வளர்ச்சியிலே பார்த்து பிரமித்தவன் நான். அவருக்கு எப்படி இந்த இலக்கிய துறையிலே ஆர்வம் ஏற்பட்டது என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை கவிஞர் பட்டுக்கோட்டையாருடைய தாக்கமாக கூட இருந்திருக்கலாம். அவர் டெல்லியிலே வங்கி அதிகாரியாக பணியாற்றிய காலங்களிலே டெல்லி தமிழ்ச்சங்கத்திலே மிக ஈடுபாடு கொண்டிருந்தார் என்று சொல்வார்கள். ஒரு சிறந்த சமூக சிந்தனையாளர்,
பெரிய நட்பு வட்டத்தை அவர் வைத்திருந்தார். கருணாகரன்லாம் இருக்கிறார், நான் அவரை 80லேருந்து பார்த்துருக்கேன், 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அதுபோல் இங்கே இருக்கின்ற நிறைய பேர் அவரோடு ஏறக்குறைய 30-40 ஆண்டுகளாக பயணித்தவர்களாக இருக்கிறீர்கள். எப்போவுமே அவர் சிந்தனையே என்ன செய்யலாம், சமுதாயத்துக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்கின்ற ஒரு சிந்தனை தான் அவருக்கு இருக்கும். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வகையில் உதவி செய்திருக்கார். நான் பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச செய்தியை நான் சொல்கிறேன். அவருக்கு இருந்த நட்பு வட்டம் என்பது எல்லா துறைகளிலுமே, அரசியல் தலைவர்களாகட்டும், வங்கியாளர்களாகட்டும், சமூக பணி செய்வர்களாகட்டும், எல்லோரோடையும் நட்பு வைத்திருந்தார். அந்த நட்பின் மூலம் அவர் எவ்வளவோ பலன்களை பெற்றிருக்கலாம். அவர் அதை ஒருபோதும் செய்ததில்லை. அதிலிருந்து எந்த பயனையும் அவர் பெற்றதில்லை. மாறாக அதை மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவருடைய சிந்தனை இருக்கும். அதன்படிதான் அவர் உதவிகளை செய்து வந்தார். வங்கி அதிகாரியாக பணி முடித்து, வங்கி அதிகாரி இருந்தபோது எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறார். எனக்கு பர்சனலாகவே தெரியும். அத்தனை பேருக்கு எத்தனையோ உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறார். எத்தனையோ மாணவர்களுக்கு கல்லூரியில் இடம் வாங்கி கொடுப்பதிலிருந்து எல்லா உதவிகளையும், அவரிடத்து யாராவது உதவி என்று போய் கேட்டுவிட்டால் அதை எந்த வகையிலாவது அதை செய்து முடித்து கொடுத்துள்ளார். அப்படி ஒரு உயர்ந்த எண்ணம் உள்ளவர். அந்த இலக்கிய வட்டம் பணி ஓய்வு பெற்ற பிறகு பெரிய ஒரு இலக்கிய வட்டத்தை தன்னை ஆக்கி கொண்டு, அதில் எப்படியும் மாதந்தோறும் எங்கேயோ ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். அதில் ஐயா நல்லி அவர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்வார்கள். நானும் சில நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறேன். பட்டுக்கோட்டையாருக்கு ஆண்டுதோறும் ஒரு பெரிய விழாவை நடத்துவார். அப்படி தன்னை இந்த சமுதாய சிந்தனையோடு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தன்னை இணைத்துக் கொண்டவர். அவருக்கு இந்த மனிதநேய செம்மல் விருது மிகவும் பொருத்தமானது. இந்த விருதை வழங்குவதற்கு முயற்சி செய்து இன்று அந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எம் ரூஸ்வெல்ட் அவர்கள் எளிமையான மனிதர் என்றாலும் ஒரு சாதனையாளர். ஒரு விஷயம் இப்போ சொல்லணும் பொருத்தமாக இருக்கு. எனக்கு எப்படி ரூஸ்வெல்ட் அறிமுகம் கிடைச்சது ஒரு சின்ன விஷயம் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். என்னுடைய நண்பர் ரகுன்னு சொல்லிட்டு பேர், அவர் ஃபுல் நேம் விஜயராகவன் பேர். சீஷோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லிட்டு சிங்கப்பூரில் அவர் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு தரம் எங்கள் கடைக்கு வந்திருந்தார். என் நண்பர் வெங்கடாச்சலம்னு சொல்லி, வெங்கடாச்சலம் செட்டியார்னு கனரா பேங்க்கில் ஜிஎம் இருந்தார். அவர் முன்னே பரிச்சயமாச்சு. அவர் வந்தபோது மொத்தம் நான் 3, அவரோடு சேர்த்து இன்னும் 3 பேர் எனக்கு அறிமுகமாச்சு. அவரோடு படித்தவங்க ரூஸ்வெல்ட் ஒன்று, அதே மாதிரி அந்தமான் பாலுன்னு ஒருத்தர். அவருக்கு அந்தமானில் புருஷோத்தம் மொழியாருன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அப்புறம் டாக்டர் சண்முகம்னு 4 பேர், 4 பேர் எனக்கு நட்பேர் கிடச்சிது. இதே மாநில கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் முக்கிய உறுப்பினர். அந்த வகையிலும் இந்த கல்லூரியில் பாராட்டு விழா நடைபெறுவது மிக மிக பொருத்தமானது, வரவேற்புக்குரியது. பெரும்பாலானவர்கள் கல்லூரி படிப்பை முடித்ததும் கிடைத்த வேலையை தொடர்கிறார்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று ஓய்வு பெறும் வரை குடும்பத்துக்காக உழைக்கின்றார்கள். வெகு சிலரே பொது வாழ்வில் ஈடுபட்டு மக்களுக்காகவும் உழைக்கின்றார்கள். அவர்களில் ஒருவரே நண்பர் ரூஸ்வெல்ட். இவர் என்னுடன் மெட்ராஸ் ஃபிலிம் சொசைட்டியில் சக நிர்வாகியாக இருக்கிறார். வேறு சில அமைப்புகளும் நாங்கள் ஒன்றாக பணிபுரிகின்றோம். இவரது பொது வாழ்வில் ஈடுபாட்டை நான் நன்றாக அறிகிறேன். இவருக்கு மனிதநேய செம்மல் பட்டம் வழங்கப்படுவது மிக மிக பொருத்தம். வங்கி பணியில் இருந்து கொண்டு அந்த பணிக்கு அப்பாலும் சமூக சேவை செய்து வருகிறார். இவருடைய புத்தகத்தை படித்தீங்கன்னா எத்தனை பேருக்கு உதவிக்கான்னு தெரியும். அவரால் இன்றைக்கி பல தொழில்கள் உருவாகி இருக்கிறாங்க. அதுக்கு அவர் சிண்டிகேட் பேங்க்கில் செய்த உதவி தான். பல பேர் இந்த நிறைய சொல்கிறாங்க. அவர் இப்போ இந்த புத்தகம் வந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேருக்கு என்னென்ன மாதிரிலாம் அவர் உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. இலக்கிய துறையிலும் ஈடுபட்டிருக்கிறார். சொந்த ஊர் பட்டுக்கோட்டை என்பதால் திரைப்பட பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரன் அவளை பற்றி வருடாவரும் விழா நடத்துகிறார். ஏப்ரல் 13 அவர் பிறந்த நாள்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷம் தவறாமல் இவர் தான் எடுத்து செய்கிறார். வருஷம் ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர் தான் நடக்கும். இந்த வருஷம் எந்த இடம் செலக்ட் பண்ணிக்கான்னு தெரியல.
இன்று அறிஞர்கள் ஒன்று கூடி மனிதநேய செம்மல் பட்டத்தை இவருக்கு வழங்குகிறார்கள். இந்த விழாவில் தலைமை தாங்கும் நீதியரசர் இவரது வள்ளிநாயகர் இன்னைக்கு வர முடியலன்னு சொல்லிட்டார். இந்த விழாவில் கலந்து கொண்டு மிக பெருமையாக கருதுகிறேன். கலை இலக்கிய நட்பு வட்டத்தில் உள்ள கலைமாமணி சோபனா ரமேஷ், கலைமாமணி பார்வதி சுப்பிரமணியம், பேராசிரியர் சுடற்கொடி கண்ணன், முனைவர் சாந்தகுமார சிவகடாட்சம், திருமதி லதா மகேஷ் ஆகியோர் மத்தியில் இந்த புத்தகத்தை வெளியில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதியரசர் நான் சொன்னேன், நீதியரசரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் முன்னிலே நான் இருந்து புத்தகத்தை வழி ஒரு பாக்கியம் கொடுத்ததுக்கு மீண்டும் நான் அவங்க 2 பேருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மலரின் சிறப்புகளை விளக்கமாக எடுத்து சொல்ல இருக்கும் திரு சோ மதுமிதா அவர்கள், முனைவர் சுரேஷ்குமார் அவர்கள், முனைவர் அருள் அவர்கள், பேராசிரியர் ராமன், திரைப்பட நடிகர் விஜயகுமார் அவர்கள், பேராசிரியர் உலகநாயகி பழனி, உயர் திரு கோ கருணாநிதி. கருணாநிதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கலைஞர் இருந்தார் இல்லையா, அவர் கூடவே சண்முகநாதன் இருந்தார், அவர் கூட பிறந்த சகோதரர்கள். பேராசிரியர் ராஜராஜன், திரு அனந்த பத்மநாபன் அவர்கள். இவரது நட்பு வட்டம் மிகப்பெரியது என்பதை உணர்த்துகிறது. சிண்டிகேட் வங்கியில் சென்னை கோட்ட மேலாளர் இருந்து பலருக்கு உதவி செய்தார். அது இவரது தொழில் வகை பணி. அதைவிட மேலானது இவர் செய்து வரும் இலக்கிய சமூக பணி. அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.